Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கொத்தமல்லி துவையல் தான் பார்க்க போறோம். இந்த துவையலை நீங்க இதே மெத்தட்ல செய்யும்போது இது இட்லி, தோசை, சாதம், ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி எல்லாத்துக்கூடயும் ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். அது மட்டும் இல்ல இது செய்யறது ரொம்ப ஈஸி தான். டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க இந்த கொத்தமல்லி துவையல் எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல ஒரு pan எடுத்துக்கிறேன். 2ல இருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு நான் ஆட் பண்றேன். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு அதையும் ஆட் பண்ணிக்கங்க. காரத்துக்கு ஏத்த மாதிரி ரெட் சில்லி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டா ஃப்ரை பண்ணிக்கங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொறுமையா ஃப்ரை பண்ணணும். ஹைல வச்சோம் அப்படினா உடனே கலர் சேஞ்ச் ஆயிடும். இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா க்ளீன் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இலைகளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதே சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. இது 1ல இருந்து 2 நிமிஷத்துக்குள்ள நல்லாவே ஃப்ரை ஆயிடும். இப்போ இது இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் நான் ஆட் பண்றேன். கூடவே கொஞ்சமா புளி ஆட் பண்ணிக்கங்க. இப்போ இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு 2ல இருந்து 3 நிமிஷம் போல நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. தேங்காயோட பச்சை வாசனை போகணும் அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. இதை முதல்ல நம்ம பவுடர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ எவ்வளோ தண்ணி தேவையோ அதை கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி அரைச்சிக்கங்க. இப்போ நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நைஸா அரைச்சா போதும். இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியான கொத்தமல்லி துவையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்யறது ரொம்ப ஈஸி. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ரெசிபியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.